கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தன்னை எப்படி ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன்னு இந்த 3 நாமத்தை தாங்க அவர் பயன்படுத்தினார். ஆனால் அந்த 3 பிதாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கும்போது, ஆரம்ப காலங்களுடைய அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக தடுமாட்டங்கள் என்ன செய்து காணப்பட்டது. அநேக இடங்களில தேவன் மேல அவங்க பயந்தாங்க, சந்தேகப்பட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் ஏற்பட்டது. ஆனா முடிவு அப்படி என்ன இருக்கலைங்க. அதை தான் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்குள்ள பார்த்தோம், ஈசாக்குடைய வாழ்க்கைக்குள்ள பார்த்தோம். இன்றைக்கு நம்ம யாருடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கிறோம் என்றால், யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு என்றாலே எத்தன். யாக்கோபுடைய ஆரம்ப வாழ்க்கை ஒரு எத்தனுங்கிற பேர் உள்ள வாழ்க்கை தான் நினைச்சது காணப்பட்டது. நீங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசா வெளியே போயிட்டு வந்து சகோதரன்ட்டு ஒரு கூளை கிண்டிக்கிட்டு இருக்க கூளை கேட்கிறான். அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாங்கன்னா, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை தானே சொல்றான். நம்ம யோசிப்போம்ல, ஒரு சகோதரன் ஒரு நேரம் சாப்பாடு கேட்கிறான், பசியார ஆகாரம் கேட்கிறான், அதுக்கு போய் சொத்தை கேட்கானே. அப்படிதானே நமக்கு தோணுது. அப்படிதாங்க இங்க யாக்கோபு, அதனாலதான் பேர் அவனுக்கு எத்தன். ஏசா கிட்ட இருக்கிற அந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை ஒரு கூலுக்காக என்ன செய்தான், வாங்கிட்டான். இப்ப 27ஆம் அதிகாரத்தில் வரும். ஈசாக்கு தன் மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை தாய் ரெபெக்காள் கேட்டுட்டு அவன் சொல்றா, இல்ல இல்ல ஏசா ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடாது, நீ தான் ஆசீர்வாதத்தை வாங்கணும், நீ போங்கிறான். அவன் பயப்படுறான், இல்ல வேண்டாம், ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வந்துட்டா என்ன செய்ய, இல்ல சாபம் வந்தா என் மேல வரட்டு, நீ போ அப்படின்னு சொல்லி, ஏசாவுடைய சரீரம் முழுதும் ரோமமா இருக்கிறபடினால இவன் மேல ஆட்டுத்தோலை போட்டு எடுத்து ஆகாரத்தை சமைச்சு எடுத்து கொண்டு அனுப்புறான். இப்ப அப்பாட்ட போய் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 19ஆம் வசனத்துக்கு தெரியும். ஆனா போயிருக்கிறது யாருங்க? யாக்கோபு போயிருக்கான். ஆனா அப்பா கிட்ட நீ என்ன இப்படி சொல்றாய், ஏசாங்கிறான். இதே சூழ்நிலை இன்னைக்கு நீங்க எடுத்துக்காங்க. யாராவது ஒரு கண்ணு தெரியாத அப்பாட்ட, வயசான அப்பாட்ட போய் நான் இந்த பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லி மாத்தி பேர சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினா நம்ம என்னெல்லாம் திட்டுவோம். நீலாம் ஒரு பிள்ளையா, கண்ணு தெரியாத மனுஷனை போய் ஏமாத்திருக்க, கடைசி காலத்துல போய் ஏமாத்திருக்க, என்னெல்லாமோ நம்ம சொல்லி திட்டுவாங்க. அதை தான் யாக்கோபு அங்கே என்ன செய்றாரு. அடுத்து அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி உனக்கு கிடைச்சது, எவ்வளவு வேட்டை எப்படி ஆடிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், உம்முடைய தேவன் இதை எனக்கு தந்தார். இன்னும் நம்முடைய தேவன் அவருக்கு அங்க சொல்ல முடியல யாக்கோபால. அதனால அப்பாட்ட சொல்றான், உம்முடைய தேவன் தான் இதை எனக்கு என்ன செய்தார், தந்தாருன்னு சொல்றான். திரும்பவும் அப்பா என்ன செய்றாரு, கிட்ட வந்து தடவி எடுத்து நீ ஏசாதானான்னு கேட்கிறாரு. அப்பவும் நான் ஏசாதான்னு என்ன செய்றான்னு சொல்றேன். இதெல்லாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்த தடுமாற்றங்கள். அதுக்கப்புறம் அப்பாவை விட்டு போகிறான், இவனை பொருத்தனை பண்றான், காணிக்க தசம பாகம் கொடுப்பேன் எல்லாம் சொல்றான், மாமா வீட்டுக்கு போறான். அவனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் என்ன செய்து நடைபெற்றது. அது எல்லாமே விசுவாசத்துல படிப்படியா அவன் போகல, தடுமாற்றங்கள் தான் நடைபெற்று, பண்ணின பொருத்தனை அவன் செய்யல. இதுதாங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் மீண்டும் அவன் தேசத்துக்கு திரும்புகிற நேரத்தில் அவன் சகோதரன் வாரான்னு சொன்ன மாத்திரத்தில் எதற்காகலாம் போராடினான், இந்த ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செஞ்சான், எல்லாம் என்னென்ன வாழ்க்கையில பிரயாசப்பட்டானோ எல்லாத்தையும் யாப்போக்கு ஆற்றம் கரைக்க அப்புறப்படுத்திட்டாங்க. ஒண்ணுமே தான் பக்கத்துல வைக்கல, எதையுமே தன்னுடைய பக்கத்துல வைக்கல. அப்பா கிட்ட தைரியமா போனவன் இன்னைக்கு சகோதரன் கிட்ட அவனால தைரியமா போக முடியல. தன் மனைவி, தன் பிள்ளைகள், வேலைக்காரங்க, ஆடு மாடு மந்தை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டு அவனும் தேவனுங்கிற நிலைமையில போய் என்ன செய்றான், யாக்கோபு நிற்கிறான். முதல்ல என்ன சொன்னான், அப்பாட்ட உன் பேரன்னு கேட்டதுக்கு ஏசானா. இப்ப பரம தகப்பன் கேட்கிறாரு, இவன் போராடி ஜெபிக்கிற நேரத்துல உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அந்த அப்பாட்ட ஏசான்னு சொன்னவன்
தேவன்ட்ட ஏசான்னு சொல்லலப்பா, ஏசான்னு அவன் சொல்லலை. இப்போ அவன் தன்னை அப்படியே சொல்றான், நான் எத்தன், அதாவது நான் என் பேரு யாக்கோபு அப்படின்னு அவன் தன்னை சரணடைகிறான். யாக்கோபுன்னு சொல்லும்போது நீங்க நினைச்சுக்கிடணும், நான் எத்தேன்னு சொல்றேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவனுக்கு பெயர் வைக்கிறார். நீ யாக்கோபு இல்லப்பா, இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்த உடனே விசுவாசத்திலையும் எல்லாவற்றிலுமே காரியங்கள்ல அவங்க பரிபூர்ணமாக காணப்படலை. தடுமாற்றங்கள் வந்தது. ஆனா தேவனோடு நடக்க 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 அந்த தேவ சுவாபம் அவர்களை நிரப்ப நிரப்ப அவர்கள் தேவ புருஷர்களாய் மாறினார்கள். தேவனுடைய தன்மை அவர்கள் என்ன செய்தாங்க, வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்த இஸ்ரவேலுங்க பேரை பாருங்க, அந்த தேசத்துக்கு பேரே இஸ்ரவேல்னு வச்சுட்டாங்க. இந்த உலக மேப்ல ஒரு இஸ்ரவேலுங்க பேர் என்ன செய்யுது, மார்படப்பட்டிருக்குது. இதெல்லாம் எதற்காகன்னா, இந்த யாக்கோபு எப்ப தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டானோ, தகப்பனை ஏமாற்றுறது, சகோதரனை ஏமாற்றுறது, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அவன் ஒப்புக்கொண்டானோ, அன்னைக்கு தேவன் அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்தார், மாற்றி அவனை ஆசீர்வதித்து, நீ பிரபு, இஸ்ரவேல் என்றால் பிரபுன்னு அர்த்தம். அந்த நாமத்தை யாக்கோபுக்கு வைத்து அவனை என்ன செய்தார், பிளஸ் பண்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, தேவனை தேடுற வாழ்க்கையில விழுந்து விழுந்து நீங்க எழும்பலாம். 4 நாள் நல்லா ஜெபிக்கிற, 5ஆவது நாள் நான் சோர்ந்து போயிறேன். 4 நாள் உற்சாகமா ஆராதனைக்கு போறேன், 5ஆவது நாள் ஆராதிச்சு என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் உட்கார்ந்துருவேன். இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? கலங்காதீங்க. நம்முடைய முற்பிதாக்கள் தடுமாற்றத்துல காணப்பட்டாலும் அவர்களை ஒருத்தர் பூரண புருஷராய் மாற்றினார். அவர்களை அழகாய் வடிவமைத்து இந்த தேசத்துல அவங்களுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அந்த தேவன் சொல்றாரு, நீ விழுந்தாலும் ஓடிவா மகன, நீ மன கசந்தாலும் நீ ஓடிவா, நான் உன்னை அழகாக்குவேன், உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதா மாற்றுவேன், உன் பேரை பெருமை உள்ளதா நான் மாற்றுவேன். ஏன் இன்னும் சொல்ல போனா, நான் உன்னுடைய தேவன் சொல்லுவேன். ஆபிரகாம் பேரை உச்சரித்தவர், யாக்கோபின் பேரை உச்சரித்தவர், ஈசாக்கு பேரை உச்சரித்தவர் சொல்றார், உன் பேரையும் உச்சரித்து நான் சொல்லுவேன், நான் உன்னுடைய தேவனும் உன் பேரையும் நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஒரு எத்தன் தான். அந்த எத்தனை அவர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அதுபோல் நீங்க யாராய் இருந்தாலும் சரி, என்ன பேர் தரிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, உங்க பேருக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். ஏனென்றால் அவர் யார் தெரியுமா? யாக்கோபு தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அவங்க பேருக்கெல்லாம் ஒரு வேலையபிளை கொடுத்தவர். உங்களுக்கும் ஒரு வேலையபிளை, எனக்கும் ஒரு வேலையபிளை தரதுக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே அவருடைய கரத்துக்குள்ள வருவோம், அவரோடு நடப்போம். முடிவிலே அவர் நம்மை ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக அவர் கொண்டு நிறுத்துவார். அப்படியே உங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென்.